நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுதலின் நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் என்ன நாள்? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். சரிங்களா? எப்படி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தை எப்படி ஜெயித்து எப்படி ஒரு ஜெய கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், அப்படி நம்மையும் மரணத்திலிருந்து ஜெயிக்க அவர் வல்லவராக இருக்கார். ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஏன் அடக்கம் செய்யப்பட்டார், ஏன் உயிரோடு எழும்பினார், இதெல்லாம் நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறதுக்காக. இயேசுவை விசுவாசிக்கிற அவர் வார்த்தையை பிடித்து கொள்கிற நாமும் மரித்தவங்க அடக்கம் செய்வாங்க இல்லைங்களா, அடக்கம் செய்யப்பட்டவர்களை கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கர்த்தர் தம்முடையவர்களை எழுப்பவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ அப்படி நம்மையும் ஜெயிக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த நாள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா உயிர் தெழுதல் நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லணும். வேறு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? வேறு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? உயிர் தெழுதல் நாள் வாழ்த்துக்கள். உங்கள் வாயில் அல்லேலூயா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு நினைக்கிறேன். ஆண்டவர் போக அல்லேலூயா நினைத்துட்டு அர்த்தம் ப்ரைஸ் டு யாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கு நம்ம மகிமையை ப்ரைஸ் சொல்லணும்னா, இங்கேயே சொல்லலைன்னா பரலோகத்தை எப்படி சொல்லுவோம்? இங்கே சொல்லாதவங்கள கர்த்தர் அங்கே கூட்டுன்னு வருவாரா? கஷ்டம். அதனால் வாயை திறந்து என்ன பண்ணோம்? வாயை கொடுத்தது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, அதை விட மேலானது தேவனை துதிக்கிறதுக்கு. ஆமென் இல்லைங்களா? உம்முன்னு இருக்கிற இடத்துல உம்முன்னு இருக்கணும். இங்கே வந்தால் தேவனை துதிக்கணும். பேச வேண்டாத இடத்துல பேசாமல் இருந்தால் நல்லது. கத்தக்கூடாத இடத்துல கத்தாமல் இருக்கிறது நல்லது. தேவை இருக்கிற இடத்துல கத்தணும், தேவை இடத்துல தேவனை கேட்கணும். ஆமென். இந்த இடம் சும்மா இருக்கிறதுக்காக நம்ம வரல, தேவனை ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி ஒரு நிலை பாருங்கள். இன்றைக்கி ஒரு நம்ம சிஎஸ்கே கிரிக்கெட் டீம் மேட்ச் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? விசில் அடிப்பாங்க, எகிரி குதிப்பானுங்க. அந்த வருஷம் ஆடுற மேட்சுக்கே அவ்வளோ ஒரு கொண்டாட்டம்னா, மரணத்திலேருந்து இயேசு உயிரோடு எழுந்தார். எப்படி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும் இல்லைங்களா? மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த வருஷம் அடித்தாங்களா? இந்த வருஷம் அடிக்கலை. எங்கே போச்சு மகிழ்ச்சி? ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர். ஆமென். சில டீம் தோக்கலாம், ஆனால் இயேசு தோக்க மாட்டார். ஆமென். இயேசுவை நம்புகிற நம்மையும் தோற்க வைக்க மாட்டார். அதனால் தடைகளை உடைக்கிறவர் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாள் நம்ம பார்க்கிறதோட வார்த்தை உயிர் தெழுந்த இயேசுவின் தரிசனமும் வார்த்தையும். நல்லா பாருங்கள். ஏசப்பா உயிரோடு இருந்தப்போ நிறைய வார்த்தை பேசினார். மலை மேலே பேசினார், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பேசினார், நிறைய இடத்துல பேசினார். பேசிகிட்டே இருந்தார். நிறைய பரலோகத்தில் ரகசியத்தை சொன்னார். ஏதோ பேசினார்ல, அவர் பரலோகத்தின் ரகசியத்தை மனுஷங்களுக்கு சொன்னார். ஏன் தெரியுங்களா? நம்ம பரலோகம் வரணுன்றதுக்காக. சரிங்களா? ஏசப்பா வந்தது நோக்கம் என்னென்னா, நம்ம இங்கேயே இருந்து போகக்கூடாது, நம்ம பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க தான் இயேசு வந்தார். நல்லா அதை புரிஞ்சிக்கணும். சரிங்களா? நம்ம இங்கே இருக்கிறவங்கள நம்ம பரதேசி, பரலோகத்தை உடைய தேசவாசி என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அப்போ இயேசு மரித்து உயிர் தெரிந்த பிறகு என்னென்ன பேசினார், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உயிரோடு இப்போ நிறைய பேசினார். மரித்து ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்தார்ல, தரிசனம் ஆன பொழுது ஒவ்வொரு வார்த்தை பேசினார். அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சிட்டோன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை பாருங்கள், ஏசப்பா என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சிட்டா தான் அவர் சொன்னபடியாக நம்ம நடக்க முடியும். நடந்தால் தான் பரலோகம் போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன், என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வர முடியாது, என் வசனத்தின்படியாக நடக்காதவன் ஒருவனும் பரலோகம் வர முடியாது. அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டு போனார். ரைட். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 8 வசனங்கள் முதல். தலைப்பினது உயிர்த்தெழுந்த இயேசுவின் தரிசனமும் வார்த்தையும். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும்போது வாசிங்க. மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று ஏன் அழுதாங்க தெரியுங்களா? ஏன் அழுதாங்க மரியாள்? யாருக்காக அழுதாங்க? அவங்களுக்காக அழுதாங்களா, இல்லை ஏசப்பாக்காக அழுதாங்களா? யாருக்காக அழுதாங்க? நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்.
அவங்களுக்காக அழுவலை, ஏசப்பாக்காக அழுதாங்க. அதே யோவான் 11 சொல்லப்பட்டிருக்கு, மார்த்தாள் மரியாள் லாசரு இடத்துல இயேசு மிகவும் அன்பு கூர்ந்தாராம். அவர் வைத்த அந்த அன்புக்காக ஏசப்பாவை அடக்கம் செஞ்சப்போ இங்கே எதுக்காக வந்தாங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசுவை பார்க்கும்படியாக வந்தாங்க. எதுக்க கல்லறையில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பரிமளங்களை வைப்பாங்க. ஆல்ரெடி பரிமளம் பூசினவங்களும் இவங்க தான், சரிங்களா? இப்போ மறுபடியும் போயிருக்காங்க பரிமளத்தை வைக்கிறதுக்கு. சரி, இப்போ இவங்க அதிகாலையில் போனாங்க. போனப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. அழுது கொண்டு இருக்கையில் குனிந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா பாருங்கள். நீங்கள் ஒன்றிலிருந்து வாசிச்சிங்கன்னா கல்லறை திறந்து இருந்துச்சு, சரிங்களா? கல்லறை ஓப்பன் ஆகிடுச்சு. கல்லறை ஓப்பன் ஆகிட்டு உள்ளே அவங்க பார்க்கல, அது வரைக்கும் பார்க்கல, சரிங்களா? போய் என்ன பண்ணாங்க, சீசர் இடத்துல சொன்னாங்க. பேதுருவும் யோவானும் ஓடி வந்தாங்க. அதில் யோவான் ஃபஸ்ட்டு முந்தி ஓடி வந்தார். ஆனாலும் கல்லறைக்குள்ளே போக பயந்தார், உள்ளே போகிறதுக்கு பயப்படலை. பிந்தி வந்த பேதுரு உள்ளே போனார். அப்போ பேதுருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? பயம் இல்லை, தெரியுங்களா? பயம் இல்லை அவருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நீங்கள் இதே பார்த்திங்கன்னா 21ஆம் அதிகாரத்தில் 200 முழம் உள்ள கடலை டக்குனு குதிச்சிட்டார் அவர். அப்புறம் பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை காதை வெட்டார். இதெல்லாம் டக்கு டக்குன்னு செய்வார். சரி, அப்போ என்ன இல்லை பேதுருக்கு? எதை பார்த்தா பயம் இல்லை? எதை பார்த்தா பயம் இல்லை? பேய் பிசாசை பார்த்தா பயம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு யாருன்னா செத்துட்டாலே பயம் வந்துடுது. என்ன ஆகிடுது? மரித்தோரை பார்த்து எப்படிங்க பயம் வரும்? உயிரோடு எழுந்தவரை பார்த்துக்கிட்டு பயம் வரணும். நீங்கள் அவங்களுக்கு பயப்படுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசுவுக்கு பயந்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். புரியுதா இல்லையா? நீ செத்தவனுக்காக பயந்தா, விழுந்து போன ஆவிக்காக பயந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், உனக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ரைட். இப்போ யோவான் பயந்தார், பேதுரு பயப்படலை. உள்ளே போய் பார்த்தாரு. எப்படி இருக்குது? உடம்புல சுற்றின துணியெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, தலை துணி மட்டும் தனியாக இருக்குது. பார்த்துட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. மறுபடியும் மரியாதை அங்கேயே போனாங்க. போயிட்டு அழுதுனே நிற்கிறாங்க. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள். ஏசப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கப்பா எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க. என்கிட்ட 7 பிசாசு துரத்துனீங்க. தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 7 பிசாசு இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்குள்ளே 7 பூருமா? யோசிப்பீங்க. 1 இருக்கும். அந்த 1 துரத்துனதுக்கப்புறம் இது ஆண்டர்கிட்ட வரலன்னா, குணப்படலைன்னா, அது போய் 7 கூட்டின்னு வரும். புரியுதா இல்லைங்களா? இருக்கிற ஒரு பிசாசு துரத்துக்கிட்டு அனுப்பிடுவோம். அது சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வீட்டில் போயிட்டு ஆண்டரை மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், கும்மாலம் அடிச்சிட்ருக்கோம். அது என்ன பண்ண தெரியுமா? திரும்ப வந்து பார்க்கும் அந்த அம்மாவை. இந்த அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்களா? சர்ச்சுக்கு போனால் நமக்கு அடிவிலும். சர்ச்சுக்கு போகலையா? அப்போ நல்ல அம்மா இவங்க தான் நம்ம இருக்கிறதுக்கு. மச்சான் நீங்களும் வாங்க, சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், இந்த வீட்டில் போயிட்டு 7 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், குடியிருக்கலாம் அப்படின்னு 7 வந்து குடியிருக்கோம். சர்ச்சுக்கு வந்துட்டா அது என்ன பண்ணுறோம், ஐயோ அங்கே போனால் பாட்டு பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, பிரசன்னம் இறங்கும், ஜெபிப்பாங்க, எனக்கு அடி இல்லைன்னா அது இறங்கி ஓடி போயிடும். அப்போ இந்த அம்மா கிட்ட 7 பிசாசு இருந்துச்சு. நீங்கள் மார்க் எழுத சுயேஷில் 16ஆம் அதிகாரம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட 7 பிசாசு ஆண்டு ஓட்டினார். ஐயோ ஏசப்பா, இவ்வளவு என் மேலே அன்பு வச்சிங்களே, நான் யாருமே எனக்கு உதவி செய்தப்போ 7 பிசாசை ஓட்டினீங்க, என் அண்ணனோ தம்பியோ லாசரை எழுப்புனீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்க. நாங்கள்லாம் ஏழை. பெத்தானியான்னா ஏழைகள் வீடுன்னு அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் புவர். இந்த ஏழையாக இருந்தோம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க, என் வீட்டில் சாப்பிட்டீங்க, என் வீட்டில் உபதேசம் பண்ணீங்க, என் வீட்டில் தங்குனீங்க, எங்கள் அண்ணனை எழுப்புனீங்க, எவ்வளவோ அற்புதம் செஞ்சீங்களே, இப்போ நீங்கள் போயிட்டீங்களே, இப்போ எனக்கு யாருப்பா உதவி செய்கிறது அப்படின்னு அழுதுட்டுருக்குறாங்க. சரி மறிச்சிங்க, உங்கள் உடம்புக்காவது சென்ட்டு பரிமளம் போட வந்தால் நீங்கள் இல்லை, உங்கள் உடம்பு இல்லை அப்படின்னு அழுதுட்டுருக்குறாங்க. அழுதப்ப என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சார், 2 தூதர் யார்? யார் 2 தூதர்? காப்ரியேலு
மிகாயேலா, ஏதோ ஒரு 7, அங்கே பேர் சொல்லலை சரிங்களா, ஏதோ ஒரு 7. 2 தூதருங்க வெண்வாசம் தடுத்துருக்குறாங்க. எங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், வெள்ளையாக வந்திருக்கிறோம் இன்றைக்கி. நம்ம வெள்ளையாக மட்டும் இருக்கலாம், மற்றவங்க தொல்லையாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் வெள்ளையை போட்டு தொல்லையாகவே இருப்பாங்க, தொல்லையாக மட்டும் இருக்காதுங்க சரிங்களா. கண்டிங்க, பாவம் செய்யும்போது கண்டிக்கணும் சரிங்களா. ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தூதர் என்ன பண்ணாங்க இருந்து சொல்கிறாங்க, வாசிங்க. முதல்ல பாருங்கள், நம்ம ஏசப்பாக்கு அழும்போது என்ன பாருங்கள், தூதரை அனுப்பி நீ ஏன் ஆள்ற அப்படி கேட்பார். எனக்கு யாருமே இல்லை, எல்லாம் யாருமே இல்லைங்க, கல்யாணம் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. தூதரங்க சொன்ன முதல் வார்த்தை, ஏன் ஆள்ற? என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. என்ன பாருங்க, வைத்த இடம் அதுதான், அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு என்று இப்போ அப்போ இருந்த இயேசு வேறு, இப்போ மறுமைட்டு வேறு மாதிரி இருக்கார். உயிர் தெளிந்த இயேசுவின் சரீரம் வேறு எப்படி இருக்குது, அந்த மகிமையின் சரீரத்தில் இருந்தபோது அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்க, யாரோ தோட்டக்காரன் நினச்சிட்டாங்க. தோட்டக்காரன் யாருன்னு உங்களுக்கு யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கல, என் பிதா திராட்சை தோட்டக்காரன், நான் திராட்சை செடினார். அப்போ எப்படி காட்சி கொடுத்துருக்காரு, மகிமையின் தேவன் பிதாவாகிய தேவன் அங்கே காட்சி கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு. மறுபடியும் பாருங்கள், நல்லா பாருங்கள், உயிர் தெழுந்த இயேசு முதல் சொன்ன வார்த்தை என்ன, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்திரீயே, முதல்ல தூதரை அனுப்பி பேச வைப்பார். நம்ம அழும்பொழுது, நம்ம பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைனா, அவர் நேசித்தவர், அவள் நேசித்தவர், அவள் நேசித்தவர் அவர். சரி, நேசித்தவர்னா நேசிப்பீங்களா, நீங்கள் வசனத்தை நேசிச்சிங்கன்னா இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகல் தின மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவங்க கர்த்தர் மேலே நேசமாக இருக்கிறாங்க, இவங்க பாக்கியவதி. அதனால தான் ஃபஸ்ட்டு காட்சி. போனால் கூட இவங்க காத்திருக்கிறாங்க, பிரியமாக இருந்து காத்திருந்த பொழுது முதல்ல தூதர் கேட்குறாங்கன்னா பாருங்கள், நம்ம ஏசப்பா கிட்ட பிரியமாக இருந்தால் தூதரை அனுப்பி நீ அழாத அப்படின்னு சொல்லுவார், உன் பிரச்சனையை துடைத்து போடுவேன். ரெண்டதாக இயேசுவே நமக்கு காட்சி கொடுத்து, இயேசுவே வந்து என்ன சொல்லுவார், ஸ்திரீயே ஏன் ஆள்ற, ஏன் ஆள்ற. முதல் வார்த்தை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பேசின முதல் வார்த்தை, சிலுவையில் 7 வார்த்தை கேட்டிருப்பீங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மரியாதை பார்த்து, நல்லா பாருங்கள், நீங்கள் மரியாதை கிட்ட போயிடாதீங்க. இன்றைக்கி இயேசுவை நேசிக்கிறீங்களா, நீங்கள் இயேசுவில் அன்பு கூறுறீங்களா, வசனத்தில் அன்பு கூறுறீங்களா, வசனத்தின்படியாக ஒப்பு கொடுக்குறீங்களா, வசனத்தை தேடுறீங்களா? கலரில் இயேசு தேடுந்த போல் நீங்கள் வசனத்தை தேடுங்க. ஒருவேளை நீ அப்படி தேடி தேவனில் பிரியமாக இருக்கும்போது, உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இயேசு தூதரை அனுப்பி ஏன் ஆள்றன்னு கேட்பார். நீ அதுலேயும் ஆறுதல் படலை. நாங்கள் பாருங்கள், தூதரையும் கேட்குறாங்க ஏன் ஆள்ற சொல்லிட்டு. அப்புறம் இயேசுவே நேராய் வந்து, ஸ்திரீயே ஓயார் கிரைங், நம் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அல்லேலூயா. நம்ம கண்ணீரை துடைக்க இருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனையில் அழுக இருக்குது. யார் என் பிரச்சனையை போக்குவா, யார் என் கண்ணீர், நல்ல தெய்வம் ஒருத்தர் உண்டு. நீ அவரில் அன்பு கூர்ந்து பாரு, உன்னை தேடி வருவார், வந்து உன் கண்ணீரை துடைப்பார். வாசிங்க அப்படியே. இப்போ தேடுறதால காணாமல் போதில் அழுகுற, யாரை தேடுகிறாய் எண்ணி. என்ன சொன்னாங்க, எடுத்துக்கிறேன்னாங்க. இவங்க எடுத்துக்க முடியுமா, அவரை தூக்க முடியுமா? அந்த அன்பு பாருங்கள், சொல்லுங்கள் போதும் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. வாசிங்க அப்படியே. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு தோட்டக்காரன் இருந்துச்சு அம்மா, இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க? முதல்ல ஸ்திரீயே அழாதேன்னு சொன்னப்ப
யார் குரல்? பிதாவின் குரல். இப்போ இயேசுவின் குரல் மரியாளே. நம்மளை ஒரு பேர் வச்சு அழைப்பார் ஆண்டவர். அந்த சத்தம் நமக்கு நல்லா தெரியும். பேசுகிறது தேவ சத்தமா இல்லை பிசாசு சத்தமா? பிசாசு வேறு மாதிரி பேசுவான். தேவன் நம்ம இடத்துல பேசுகிற ஒரு சத்தம் உண்டு. நீங்கள் எல்லாம் இயேசு பேசுகிற நினச்சிக்க போகிறீங்க. இயேசு பேசுவின் சத்தம். அவர் பயங்கரமாக பேசுனா கோபமாக இருக்க அர்த்தம். மௌனமாக பேசினார்னா சாந்தமாக இருக்காருன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ரைட். இப்போ மரியாளே அப்படின்னு சத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரபுனி அப்படின்னாங்க. சரி, இப்போ முதல் வார்த்தை பேசினார். உயிர் தெந்த இயேசு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ரெண்டாவது மரியாளே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவங்ககிட்ட இப்போ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு. நீ போய் சகோதர இடத்துல சொல்லு, நான் உன் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும் போகிறேன், என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் போகிறேன்னு சொல்லி யாருக்கு சொன்னார்? சொல்லி யார்கிட்ட சொல்ல சொன்னார்? யார்கிட்ட? சீஷர்னு சொல்ல, சகோதரன் அப்படின்னாரு. என்ன சொன்னார்? சகோதர இடத்துக்கு போய் சொல்லு. நல்லா பாருங்கள். முதல்ல வந்தாங்க, அதிகாலையில் வந்தாங்க. ஏசு எப்போ தெரியுமா எழுந்தார்? இன்றைக்கி காலையில், இன்றைக்கி தான் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்தார். முதல்ல வந்தாங்க, சில பெண்களோடு கூட வந்தாங்க. வந்தப்போ காணோம். ஓடினாங்க. மறுபடியும் ஓடி போய் சீசருங்கிட்ட சொன்னாங்க. சீசருங்க வரல பரிமளம் போடுறதுக்கு. சரிங்களா? இப்போ சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் எல்லா சீசரும் வரல, பேதுரும் யோவானும் வந்தார். பேதுரு பார்த்திங்கன்னா ஒரு பிரிஸ்கான மனுஷன். இயேசுவுக்கு எல்லாம் பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. சபையில் வர எல்லாமே பிரிஸ்காக இருப்பாங்க. எல்லாருமே அன்பு கூறுவாங்க. இருக்கிற அந்த 12 பேரில் ஒருத்தன் காட்டி கொடுத்து செத்து போயிட்டான். மீது 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரில் வந்தது 2 பேர் தான் ஓடி வந்தாங்க. அதில் சந்தேக பிராணி ஒருத்தன் தோமா. சரிங்களா? அவனை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார். இப்போ 2 பேர் தான் வந்தாங்க. ஒருவன் தேவனுக்காய் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னவன், ஆனால் மறுதளித்தார். ஆனாலும் இயேசுவை தேடி ஓடி வந்தார். ரெண்டாவது அன்பு கூர்ந்த சீஷன். நீங்கள் பைபிளில் அன்புன்னு அதிகமாக சொன்னதே யோவான் புஸ்தகத்தில் தான். முழுக்க அன்பை பற்றி எழுதினவர் யோவான் தான். அந்த அன்பை எப்படி தெரியுமா? பத்மு தீவில் ஒரு ஜெயிலில் சிறைச்சாலையில் இருந்து தேவ தரிசனத்தில் தேவ அன்பை ருசி பார்த்தவர். எத்தனையோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, சாகடிக்க முடியல. அப்போ இயேசு என்னை காக்கிறவர் என்பதை ருசி பார்த்து அந்த அன்பில் எழுதுகிறாரு. அன்பு அன்பு அன்புன்னு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ 2 பேர் ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம்தான் மறுபடியும் போனாங்க கல்லறையாண்ட. மறுபடியும் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. மரியாள் காத்திருந்தாங்க. நல்லா ஒன்று பார்த்துக்கோங்க. இயேசுவுக்காய் காத்திருந்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பாக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பாரு. இந்த அம்மா ஏசப்பாவுடைய சரீரத்துக்காக காத்திருந்தாங்க. சரீரத்தை இல்லை, மகிமையில் எழுந்த இயேசுவை பார்த்தாங்க. அல்லேலூயா, ஜெயம் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? போய் சகோதரர்கிட்ட சொல்லு, நான் எங்கே போகிறேன், கலிலேயாவுக்கு வரேன்னு சொன்னல அப்படின்றார். ரைட். இப்போ சகோதரன் சொல்கிறார். ஏசப்பா என்ன சொன்னார்? நம்மளை அவங்க சீஷரை பார்த்து என்ன சொன்னார்? கூட பிறந்த என் சகோதரனார். ஆமென். சரி, ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் போய் அப்புறம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். மரியாள்கிட்ட 3 காரியங்களை கர்த்தரங்க பேசுகிறார். ஒன்று, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ரெண்டாவதாக மரியாளே. அப்புறம் நான் பரலோகத்துக்கு போகிறேன், என்னை தொடாதனார். அதுக்கு வேறு விஷயம் தெரியல. அப்புறம் தொட்டாங்க, பெண்கள் தொட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்கு. தேவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவார். புரிதல்ங்களா? இப்போ ஒரு ராக்கெட் அனுப்பினா நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பினா எத்தனை நாள் ஆகும்? இப்போ இங்கே மரியாள் சொன்ன பிதா இடத்துக்கு போகிறேன், தொடாத அப்படின்னாரு. சரி, ரைட்டு. முதலாவதாக மரியாள் பார்த்தது. மரியாளை தொடாதன்னு சொன்னார்ல. இப்போ பிதாவின் இடத்துல போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவால் முடியுமா உடனே போயிட்டு உடனே வர? ஏசப்பாவுக்கு ஒரு வாகனம் இருக்குது தெரியுமா? சங்கீதத்தில் இருக்குங்க, 16ஆம் சங்கீதமும் 18ஆம் சங்கீதம் இருக்கும். கேருபின் மேலே ஏறி வேகமாக வருவாராம். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்து வருவாராம். அவ்வளோ ஸ்பீடு. சரிங்களா?
போயிட்டு திரும்ப வந்துடு. வாசிங்க இப்போ 2வது பார்க்கும்போது மத்தேயு இந்த சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்களேன். மத்தேயு 28:9-10. யார் போகிறாங்க? அறிவிக்க போகிற போது அப்போ அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாரா? அவரை என்ன பண்ணாங்களாம்? முதல்ல தொடாத நேரம் இப்போ பாதங்களை தொட்டாங்க. அப்போ எங்கே போயிட்டு வந்திருக்காரு? அது ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பண்டிகையில் இது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 23:9-10 வசனங்களில் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே எடுக்காதீங்க, சரிங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதலை ஃபஸ்ட்டு யார்? எத்தனையோ மனுஷங்க செத்தாங்க. ஆபேல் ஃபஸ்ட்டு மனுஷன் செத்தார். அப்போ இருந்து 4000 வருஷம் மனுஷங்க செத்தாங்க. எந்த செத்த மனுஷனும் தானாக உயிர்த்தெழல. அந்த அதிகாரம் உடையவர் இயேசு மட்டும்தான். லாசரும் எழுப்பினார், ஆனால் இவர் தான் எழுப்பினார். ஆனால் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் மரணத்தை ஜெயித்து அவராய் எழுந்தார். இவர் தான் முதற் பலன், சரிங்களா? முதற் பலன் இயேசு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கலரை ஓப்பன் ஆச்சு. நீங்கள் மற்ற 27 எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலரை ஓப்பன் ஆச்சு. தாவீது கலரை ஓப்பன் ஆச்சா? ஆச்சா? ஆயிருக்கும். சரி, இப்போ இங்கே அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணார்? இயேசு தாமே அவர்களுக்கு காட்சி கொடுத்து என்ன சொன்னார்? 2வது வார்த்தை வாழ்க. என்ன சொன்னார்? வாழ்க. முதல்ல வந்து ஏன் ஆள்ற, 2வது வாழ்க. ஏசப்பா நம்மளை பார்த்து பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ப்பு எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு, வாழ்க. நம்ம பாடுறோம், ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஏசப்பா சொல்ற வாழ்கன்னு சொல்லிட்டு பயப்படாதே அப்படின்னாரு. ஏன் பயந்தாங்க இவங்க? ஏன் பயந்தாங்க? ஆவி நினச்சி பயந்தாங்க. என்ன நினச்சி பயந்தாங்க? என்னடா செத்து போ டக்குன்னு வந்துட்டாரு, ஐயோ இது ஏசப்பாவா இல்லை ஆவியா? சில பேர்லாம் விழுந்தடிச்சு ஓட்டிருப்பாங்க. அதனால தான் ஏசப்பா வந்து அவர் நான் தான் சொல்லி வெளிப்படுத்துகிறாங்க. சொன்னார் வாழ்க என்றார். அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் பயப்படாதே அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கணும். முதல்ல என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு வார்த்தை அழாதே, அப்புறம் வாழ்க, 3வது பயப்படாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இயேசு சொல்கிற அதே வார்த்தை தான். உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கி சொன்னதில்லை, இன்றைக்கும் அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா இந்த சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பேதுருவுக்கு தரிசனமானார் என்று. லூக்கா 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் உங்களுக்கு இயேசு சொன்னதை மட்டும் நான் சொல்லிகிட்டே போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ பேதுருவுக்கும் தரிசனம் ஆனார், சரிங்களா? எத்தனை வாட்டி தரிசனம் ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் எத்தனைன்னு சொல்லிட்டு, சரிங்களா? எத்தனை வாட்டி தரிசனம் பண்ணார்னு நான் சொல்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷரிடத்தில் தரிசனமானது, சீஷரத்தில் பெருங்க இடத்துல. இப்போ பேதுருவுக்கு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்மா ஊருக்கு போகிற வழியில் ரோட்டு மேலே 2 சீஷர்களுக்கு தரிசனமானார். அவங்க வந்து கவலையோடு போகிறாங்க. 24ஆம் அதிகாரம் லூக்கா 24:13-14 எடுத்து வாசிங்களேன். இப்போ அங்கே அன்றைய தினமே என்ன? உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே முதல்ல மகதலேனா மரியாள், அப்புறம் சில பெண்களுக்கு, அதுக்கப்புறம் பேதுருவுக்கு, அப்படி நீங்கள் சும்மா எக்ஸாம் சொல்கிறேன், நீங்கள் ஜிக்ஸாக்காக இருக்கும், சரிங்களா? ரைட். அன்றைய தினமேனா அன்றைக்கே இது, சரிங்களா? அன்றைக்கே என்ன பண்ணார்? எம்மா ஊர் போகிற 2 சீஷருங்க புலம்பிட்டே போகிறாங்க. ஐயோ இவரை நம்பிட்டு இருந்தோமே, இயேசுவை நம்பிட்டு இருந்தோமே, விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு புலம்பிட்டே போனாங்க. புலம்பிட்டே போனவங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இயேசு உயிர் தெரிந்த பொழுது முதல் வார்த்தை அழாதே, 2வது வாழ்க, 3வது பயப்படாத, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. புலம்பிட்டே போனாங்க 2 பேர். அப்போ இயேசு என்ன தெரியுங்களா?
ஏசு சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா 27ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா மோசையின் ஆகமத்திலையும் தீர்க்க தரிசன ஆகமத்திலையும் சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களையும் அவங்க எடுத்து காண்பிச்சார். என்ன பாருங்க, ஏசு செஞ்சதெல்லாம் நம்ம அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரு. அவங்க கண் ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் ஏசப்பான்னு தெரியல, யாரோ வழி போக்க நினச்சிட்டாங்க. இன்றைக்கி கூட அப்படி தான், பைபிளில் இது பேசுகிறது ஏசப்பான்னு தெரியல. ஏதோ பேசுகிறாங்க, யாருக்கோ பேசுகிறாங்க, யாரோ பேசுகிறாங்க. இல்லை, ஏசு பேசுகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளு. நீ புரிந்து கொள்ளமா, உனக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது நீ அதை வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் உன் கண் திறக்கப்படும். அப்போ தான் இயேசுவின் வார்த்தை என்று நீ அறிந்து கொள்வேன். இங்கே 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். இப்போ இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுச்சு பாருங்கள். என்ன பாருங்கள், எப்போ ஆயிடுச்சு? அன்றைக்கி சாயந்தரம் ஆகிடுச்சு. என்னைக்கு சாயந்தரம்? அன்றைக்கி சாயந்தரம், முதல் நாள் சாயந்தரம் ஆகிடுச்சு. ஐயா ஐயா நீங்கள் இங்கே இருங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்போ என்ன பண்ணாங்க? இருந்தார். அவங்க கூட உட்காந்து அப்பம் சாப்பிட்டாரு. அப்பமும் பொரிச்சு மீனும். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரு. 31ஆம் வசனத்தில் அவன் கண் ஓப்பன் ஆகிடுச்சான். வேணாம், வாசிங்க வாசிங்க. எப்படி கண் திறந்துச்சு? அப்போ அவங்க கண் இல்லாத குருடங்களா 2 பேர்? ஏசப்பா பார்த்து தானே வந்தாங்க 2 டீச்சருங்க. கண் இருந்துச்சா இல்லையா? நல்லா ஒன்று பாருங்கள், இந்த மாம்ச கண்கள் வேறு. யோபு சொன்னார், மனுஷனை இப்படி பார்க்குறதுக்கு மாம்ச கண்கள் உங்களுக்கு உண்டோ? அவர் ஆண்டவர் மனுஷனை மாம்ச கண்ணிலே பார்க்க மாட்டார், ஆவிக்குரிய நோக்கம்தான், சரிங்களா? அப்போ அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவங்க கண் ஓப்பன் ஆச்சான். அப்போ அது வரைக்கும் திறந்த கண் என்ன கண்? மாம்ச கண். அதான் இங்கே வந்தால் மாம்சத்தில் இருக்காதீங்க, ஆவியில் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனங்களாலும் தேவனை பாடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் இங்கே வந்து மாம்ச கண்ணில் தேவனை தேடினா நீங்கள் பார்க்க முடியாது. ஆவியில் நிரம்பி ஆவி உணர்வோடு கூட ஆவிக்குள்ள அனுபவத்தில் வந்து தேடுங்க. ஆவியில் அனலாக இருங்க. அப்போ தான் இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். சீஷர்களுக்கு பிட்டு கொடுத்தாரு. பிட்டு கொடுத்த உடனே அதை வாங்கி சாப்பிட்டாங்க. அவர் சரீரம் தான் வார்த்தை. அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே அவங்க கண் ஓப்பனாச்சு. அப்போ நமக்கு என்ன பாருங்க, நெற்றி கண் ஒன்று இருக்குல்ல. என்ன கண் இருக்குது? அவங்க சொல்லுவாங்க நெற்றி கண்ணுன்னு. ஒரு மாட்டுக்கு நிச்சயமாகவே 3 கண் இருந்துச்சு. 2 கண் இங்கே, ஒரு கண் இருந்துச்சு. இங்கே தான் ஞானம் இருக்கும். இந்த ஞானம் ஓப்பன் ஆகணும். ஞானம் கண் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் ஞான கண் தான் நீ இயேசுவை பார்க்க முடியும். உனக்கு இருக்கிற 6 அறிவு பத்தாது. 7ஆம் அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவு வரணும். பவுலுக்கு 6 அறிவு இருந்துச்சு. 7ஆம் அறிவு இயேசு தொட்ட பிறகு வந்துச்சு. இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தார். அல்லேலூயா. ஏசப்பா அறிக்கை. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பலை. ஆனால் இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை குப்பை நினைப்பீங்க நீங்கள். பவுல் சொல்கிறல, எல்லாம் குப்பையுமாக என்ன வந்த பல பெரிய, அவங்க அப்போல்லாம் கப்பலை ஓடிச்சான், பெரிய கப்பல், எல்லாத்தையும் விட்டு வந்தார். அதில் ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் நம்ம மறிக்கும்போது ஒத்த பைசா கூட நம்ம கூட வராது. வரும்ன்றீங்க? ஆனால் ஒன்று வரும். நீ இயேசுவுக்காய் வாழ்ந்த உன் கிரியை வரும். நீ இயேசுவுக்காய் சம்பாதித்த அந்த ஆத்துமாக்கள் வரும். நீ இயேசுவுக்காய் வாழ்ந்த நீதியின் வாழ்க்கை உன் கூட வரும். அதுதான் சாட்சி கொடுக்கும். சரி பரவாயில்ல, பல கோடி சம்பாதிச்சிருக்காரு, 1 கோடி பெட்டியில் வச்சு அனுப்பலாமா, இல்லை அவர் உடம்புல கட்டி அனுப்பலாமான்னு யோசிச்சா கூட அந்த உடம்பு இங்கேயே மண்ணுக்கு மண்ணாயிடும். சல்லி பைசா கூட அங்கே வராது பரலோகத்துக்கு. இங்கே இருக்கிறது அங்கே வராது. இந்த மாம்ச உடம்பும் அங்கே போதாது. இங்கே இருக்கிற பணம் இங்கே எதுவும் காசெல்லாம் வராது. அது வேறு, அந்த வாழ்க்கையே வேறு. அதனால் இருக்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காக எதையாகலும் செய்யணும். ஆமென். எது என்ன செய்யணும்னு ஞாயிற்றுக்கிழமை கற்றுக் கொடுப்பேன்ல, அப்போ கற்றுக்கணும் ஏசப்பா என்ன செய்யணும்னு. ரைட். சரி, ஏசப்பா நிறைய கற்றுக் கொடுத்தாருல, இந்த சீசனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் அப்பத்தை பிட்டார், அவன் கண் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என் கண்ணை திறங்கப்பா. கேளுங்க, வாய் திறந்து, ஏசப்பா என் கண்ணை திறங்கப்பா. இந்த அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, வாரம் லூசு மாதிரி கத்திட்டு இருக்காரு,
ஏதோ அப்பத்தை பிட்டு போடுறனாரு. அந்த அப்பத்தை இன்றைக்கி பிட்டு நீங்கள் பிட்டு அப்பத்தை சாப்பிட்டப்ப கண்ணு திறந்துச்சு. இந்த இந்த இத்தனை நாள் நாங்கள் பிட்டு அப்பத்தை சாப்பிடல, இன்றைக்கி பிட்டு கொடுக்குறாரு, சாப்பிட்டா என் கண்ணு திறக்குமான்னு கேளுங்க. திறக்கும். சோத்திரம். ஆமேன். சரி, ரைட், திறந்தாருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எழுந்து கடகடன்னு போகிறாங்க. போன உடனே அங்கே சொல்கிறாங்க, இவங்க போகிறதுக்கு முன்னாடி பேதுருவுக்கும் காட்சி கொடுத்தாராம். அடுத்த வசனம் அதுதான், 34ஆம் வசனம், 24, 34. பேதுருவும் பார்த்துருக்காராம். இவங்களும் நாங்களும் பார்த்தோம்ப்பா ஏசப்பாவை. முதல்ல அவர் ஏசப்பான்னு தெரியல, யாரோ வழி போக்க நினச்சிட்டோம். அவர் எங்கள் கூட வந்து நல்லா திட்டினார். எங்களை திட்டினார். திட்டுட்டு சரி பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பாடு அதை கூட்டின்னு போனோம். அவர் சாப்பிட்றப்ப என்ன பண்ணார், அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரு. என் கண்ணு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ தான் ஏசப்பான்னு தெரிஞ்சு எனக்கு. அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க போயிட்டு. திட்டினாருங்க. நீங்கள் அதை வாசிக்கினே இருக்கோம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்ல அப்படின்னாரு. ஏன்டா பைபிளை கையிலே வச்சுட்டு நீ பைபிளை தேடினதானே நான் உயிர் தெரியலன்னு சொல்கிறது உனக்கு புரியும்? எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குது. சங்கீதக்காரன் தாவீது எத்தனை 22ஆம் அதிகாரத்தில் என் ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, கிழிக்க வேண்டியதை கிழிச்சி எடுத்துக்குவாங்க, ஒரே தையல் போட்டதை சீட்டு போட்டு பங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதான் நடந்துச்சு. நீ கவனிக்கலையா? சிலுவையில் நான் பட்ட பாட பார்க்கலையா? அந்த இடத்துல என்னை ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன சிலுவை அரைஞ்சாங்களே, என் ட்ரெஸ்லாம் கழட்டாங்க ஆண்டுறது. ரெண்டு இருக்கும், மேலங்கி உள்ளே ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறத கிழிச்சிட்டாங்க, உள்ளே இருக்கிறது ஒரே தையலாக இருந்துருக்கு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. ஒன்று கிழிச்சதை என்ன பண்ணாங்க, பங்கு போட்டாங்க. ஒன்று கிழிக்க முடியாது, அந்த கிழிக்க முடியாத யாருக்கு வேணும்னு சீட்டு போட்டாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கே, நீ அதெல்லாம் பார்த்து கூட நம்பலை அப்படின்னு அந்த சீச்சரில் பார்த்து திட்டிருப்பார். ஆமாம், அதான் சொல்கிறார். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமங்கள்லாம் சங்கீதம் 22 தீர்க்க தரிசனம் தான். இதெல்லாம் காமிச்சார். சரி, இப்போ 5ஆவதா வந்துடலாம். சரி, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது அப்பாருங்க மறுபடியும் அன்றைய தினமே, இதுவும் அன்னைக்கு தான், அன்றைய தினமே சாயங்கால பாருங்க. இப்போ எம்மா ஒரு டீச்சரில் எப்போ இருந்தார், பொழுது போது வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க அவங்க. சாயங்கால வேலையில் நல்லா பாருங்க. எம்மா ஊர்லேருந்து அப்படி அண்ணோடனா அங்கே போயிட்டார். எங்கே ஒரு செகண்டு தான். எங்கே போயிட்டார், சீசன்கிட்ட வந்துட்டார் அன்று சாயங்காலமே. இப்போ இங்கே யார் இல்லை, தோமா இல்லை, சந்தேக பேர் வழி இல்லை, நம்பாதவன் இல்லை, 10 பேர் சீச்சருங்க இருக்காங்க. சரிங்களா? இருக்கும்போது வந்தார். வந்து என்ன பேசுகிற பாருங்க. இப்போ அவங்க பயந்துருந்தாங்க. ஆல்ரெடி ஏசப்பாவை அடிச்சிட்டாங்க சிலுவையில், 3 நாள் ஆயிடுச்சு, கலராண்ட போனோம் காணன்னு சொல்கிறாங்க. இப்போ ரோமர் நம்மளை பார்த்தோன்னா ஆல்ரெடி பேதுரு சொல்லுவார், எப்பா நான் அங்கே போனப்போ என்னை கேட்டாங்க, கண்டிப்பாக என்னை அடித்து போட்டுருவாங்க, அதனால் என்ன பண்ண ஒழிஞ்சிக்கலாம் ஒரு வீட்டில். அப்படி போய் ஒழிஞ்சிட்டாங்க. பயந்தில் ஒழிஞ்சிருந்தப்ப இயேசு அவங்க நடுவில் வந்து நின்று அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல்ல அழாத வாழ்க, பயப்படாத சமாதானம். ஆமென். இதெல்லாம் உயிர் தெரிந்த பிறகு ஆண்டவர் சொன்னது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நம்ம எதையாவது நினச்சி பயந்துட்டு இருப்போம், எதையாவது நினச்சி குழம்பிட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடந்துருமோ இது நடந்துருமா, இதை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் சமாதானப்படுத்துவார். யாருக்கிட்ட நமக்காக என்ன பேசணுமோ அதை பேசுவார். உன் நினைவு வேறு, அவர் நினைவு வேறு, அவர் செய்வார். ஆமாம். இப்போ இவங்க பயந்துருக்குறாங்க, சமாதானமே இல்லை. ஐயோ வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்மளையும் கூட்டு போய் அடிக்க போகிறான்னு பயந்துப்பா. உங்களுக்கு சமாதானம். அப்புறம் ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே எப்படி தான் இருக்காரு, மறுரூபத்தில் அவர் வேற. கையையும் நல்லா பாருங்கள், இன்றைக்கும் ஏசப்பா அந்த காயத்தோடு இருக்கார். உங்களை சந்திப்பார்ல மத்திய ஆகாயத்தில். நம்மளை நான் அப்புறம் உங்களை சொல்லிட்டு நான் எல்லாரையும் சந்திப்பார்ல, அப்போ அந்த காயத்தை காமிப்பார். மகனே மகளே
அன்றைக்கி சிலுவையில் அடித்து வாங்கின காயத்தை பார்க்குறியா? இந்த பார். என்னை குத்தனாங்களே, அதை பார்க்குறியா? பார். இப்போ சீசகனை கேட்ட மாதிரி நம்மளையும் கேட்பார். அன்றைக்கி தெரியும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் எனக்காக இவ்வளோ பாடுபட்டீங்க, எனக்காக மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எவ்வளோ அருமைப்பாடு. எனக்காக மறிச்சிங்க, எனக்காக உயிர்த்தீங்க, எனக்காக மறுபடியும் வருவீங்க, வந்து காமிப்பார். அப்போ சந்தோஷம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஆவேசம்னு பயந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த ரூபம் வேறு மாதிரி தான் இருக்கும். மரியாதை வந்து அவர் ரூபத்தை வச்சு கண்டுபிடிக்கல, அவர் சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமென். சரிங்களா? ரைட். அப்போ அந்த ரூபம் எப்படி இருக்கும்? மின்னலை போல் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூதர்களே வெளிச்சம் போல் இருந்தாங்கன்னா ஏசு எப்படி இருந்திருப்பார்? பிரகாசமாக இருந்திருப்பார். ரைட். இப்போ அங்கே யார் இல்லைன்னா நீங்கள் அப்படி தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறாரு? அவங்க மேலே நடுவேன்று உங்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு கைகளையும் விழாவையும் காமிச்சார். 20ஆம் வசனத்தில் மறுபடியும் அவர்களை நோக்கி, பிதா பாருங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இது எத்தனை நாள் சொல்கிறாரு? முதல் நாளே சொல்கிறாரு, உன்னை ஊழியத்துக்கு அனுப்புவேன், உன்னை பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு அவர் முதலாம் நாளே சொல்லிட்டார். சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி 2 பேர் அனுப்புனார். சரிங்களா? தேவனுக்காய் நம்ம எதையாகலும் செய்யணும். எதையாகலாம் பிரயாசப்படணும். உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ண நாங்கள் இருக்கோம்ல, ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்குமா இல்லைங்களா? நீங்கள் கற்றுக்குனா தேர்ச்சி அடைவீங்க, கற்றுக்கலன்னா கடைசி வரைக்கும் 0வாக தான் இருப்பீங்க. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். 4வது என்ன சொன்னார்? உங்கள் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி என்ன பண்ணார்? நான் சொன்னேன்ல, ஊதுனார்ல. எங்கே ஊதுனார்? ஏதேன் தோட்டத்தில் ஊதுனார். அன்னைக்கு இழந்து போன ஆதாம், அன்னைக்கு இருந்து தேவ ஆவி இல்லை, மகிமை இல்லை. இப்போ தேவன் மகிமையில் வந்து மறுபடியும் அந்த மகிமையை கொடுத்தாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு போனார், பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ரைட். சரி, இப்போ வந்துடலாம். அடுத்த காட்சி பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இது வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. தோமா இல்லை, இயேசுவை பார்த்துன்னு சொன்னப்போ, நான் அவர் விழாவில் அவர் ஆணை அடித்த இடத்துல கை விட்டால் தான் நம்புவேன் அப்படின்னாரு. இப்போ 8 நாள் கழித்து என்ன பாருங்க, இதெல்லாம் நான் சொன்ன ஃபஸ்ட்லேருந்து முதல் நாள், அதெல்லாம் இது 8 நாள். 8 நாள் கழித்து மறுபடியும் இயேசு அப்படி அண்டர்லைன் பண்ணுங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசமாயிரு. தேவன் நம்மை ஒன்று சொல்கிறாருன்னா, ஊழியத்துக்கு அனுப்புகிறாருன்னா, ஊழியம் செய்ய சொல்கிறாருன்னா, எதையாவது சொல்கிறாருன்னா, அவருக்காக வாழ சொல்கிறாருன்னா நம்பு, வசனத்தை நம்பு. அப்படி அண்டர்லைன் பண்ணு. இந்த தோமா பேசுனது ஆண்டருக்கு எப்படி தெரியும்? பேசுகிறப்ப ஏசப்பா அங்கே இருந்தாரா? நான் அவரை பார்த்தா தான் நம்புவேன், அவர் விழாவிலையும் அவருடைய ஆணி பாய்ந்த இடத்துல கை ஓட்டையில் கை விட நம்புவேன்னு சொன்னப்போ ஏசு இருந்தாராங்க. இப்போ நான் ஏசப்பாக்கு எப்படி தெரியும்? டான்னு பேசுகிறாரு. நீ வீட்டில் பேசினாலும் கர்த்தர் கண்டுபிடிப்பார், நீ ரோட்டில் பேசினாலும் கண்டுபிடிப்பார், நீ காட்டில் பேசினாலும் கண்டுபிடிப்பார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இருக்கா? நீ எங்கே பேசலாம் கண்டுபிடிப்பார். நீ என்ன பேசுன எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பார் ஞாபக புஸ்தகத்தில். எந்த புஸ்தகத்தில்? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். யோபு சொன்னார்ல, என் கையால் என் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னாரு யோபு. என் கையால் நீதிமா மாதிரி பேசினார். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒன்றும் முடியல அப்படின்னாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ இவர் பேசிட்டாரு. இவருக்கு இதே வேலை தான் தோமாக்கு. தோமாக்கு என்ன வேலை? சந்தேக பேர்வழி. அதனால தான் அவர் இந்தியாவுக்கு வந்தாலும் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி விசுவாசம் இல்லை, எல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் அப்படி தோமா மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தங்க விசுவாசம் அளவு இருக்குல்ல. சொல்லுவாங்க, தோமா அந்த அவிசுவாசி நம்பாதவன் இந்த ஊருக்கு வந்ததால்
இங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே இருக்காங்க நிறைய பேர். தோமா வந்தார்ல இந்தியாவுக்கு, தோமாவை தானே கொண்டாங்க சென்ட் தாமஸ் சின்ன மலையில். தோமா எலும்பு பார்க்கணுமா, சான் தோமுக்கு போங்க. இன்றைக்கும் அவர் எலும்பு கொஞ்சம் இருக்காங்க, இப்போ பார்க்குறதான் பார்த்துட்டு வாங்க. போகிறீங்களா? இந்தியா ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா தோமாவால் தான் ஃபேமஸ் ஆச்சு. அதுவும் சான் தோம் சர்ச்சு நிறைய ஃபாரின்ஸ் வருவாங்க. சரிங்களா? அண்ணன் ஏன் மயிலாப்பூருக்கு வந்தார்? ஏன் வந்தார் மயிலாப்பூருக்கு? கிரில் பாக்ஸை சாப்பிட்டு போகிறதுக்காக வந்தார். மயிலாப்பூரில் கிரில் பாக்ஸ் இருக்கு தெரியுமா? சாப்பிட்டு போக வந்தார். அன்லிமிட்டெடு சிக்கனு மீன். அங்கே யூதருங்க இருந்தாங்க, அதனால தான் வந்தார். இன்றைக்கும் இருக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூதர்னா அடிப்பாங்கன்னு தெரியும், அடித்து துரத்துவாங்கன்னு. ஹிட்லர் 60 லட்சம் பேரை கொண்டுட்டார். அதை சதுரெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. சரிங்களா? அதான் சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க அவங்க யூதன்னு இருக்காங்க. சரிங்களா? அதனால தான் தோமா இங்கே வந்தார், அவங்கள தேடி வந்தார். ஏன்னா ஏசப்பா சொந்தீங்களா, தோமாக்கு காணாமல் போன இஸ்ரேல் விட இடத்துக்கு மட்டும் நீங்கள் போகணும் அப்படின்னு மத்தேயு 10 சொல்லியிருக்காரு. ரைட். இப்போ இவர் வந்து காமிக்கார், எப்பா நீ அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. எத்தனாவது வார்த்தை இது நோட் பண்ணுது நீங்கள்? அவர் உயிர்த்தது 5வது வார்த்தை. நீ அவிசுவாசமாக இருக்காத, நான் சொன்னேன்னா செய்வேன். ஆமென். ரைட். சரி, அவிசுவாசியாராமல் விசுவாசியார். இந்த தோமா சொன்ன இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். யோவான் 11:6 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 11:6 இயேசு லாசரை உயிரோடு எழுப்பத்துக்கு போகிறப்ப வாங்க போகலான்னு சீஷரை கூப்பிட்டப்ப அவங்க சொன்னாங்க, போகலாம் வா, அவரோட சேர்ந்து நம்மளும் சாகலாம் அப்படின்னு அவிசுவாசமாக பேசினார். இருக்கா? யோவான் 11:16 படிங்க. திதிமு எனப்பட்ட திதிமு எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏசப்பா விட்டுருவாரா? நீ கிராமத்துக்கு போகிறோம், விட்டுருவாரான்னு கேட்குறேன். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பரலோகம்தான். விட்டுருவாரான்ற விட மாட்டாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா கைவிடுற ஆள் இல்லை. என்ன தானே தேடி வந்த, அதே யோவான்ல என்ன தானே தேடி வந்த, நான் தான் பிடிச்சிக்கோ, அவங்கள விட்டுரு. சூப்பரில் சில பேர் இருக்காங்க விட்டு ஓடிடுவாங்க பிரச்சனைனா. ஆனால் ஏசப்பா அப்படி சொல்ல, என்ன தானே தேடி வந்த, இந்த என்ன பிடிச்சிக்கோ, அவங்கள விட்டுரு. உண்மை உள்ள தெய்வம் கர்த்தர் நல்லவர். ரைட். இப்போ தோமா சொன்னார், வாங்க போகலாம் அவரோட கூட. அதனால தான் அந்த வார்த்தை அங்கே சொன்னார். அப்புறம் உணர்ந்து சொல்கிறார், என் ஆண்டவர் என் தேவனே என்று. சரி, ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே யோவான் 21:11 வாசிச்சிங்கன்னா பேதுரு என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் மீன் பிடித்து கூட்டின்னு போயிட்டார். எல்லோரும் இல்லை, 7 பேர் போனாங்க. 7 பேர் யார் தெரியுமா? பேதுரு, தோமா, சந்தேக பேர் வழியான தோமா, நாத்தானியேலு, அப்புறம் யோவான், யாக்கோபு. அதுக்கப்புறம் 2 பேர் சொல்லப்படல. செப்தேயன் குமார்னா யோவான், யாக்கோபு, யோவான். மீதி 2 பேர். 7 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு ரிலாக்ஸ்க்காக மீன் பிடிக்க போகிறாங்களா? இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆகிறது மீன் பிடிக்க போவாங்க. ரிலாக்ஸ்க்காக போனாங்களா இல்லை தொழிலை பார்க்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது கர்த்தர் தான் அறிவார். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு போச்சு, அவள் தான் நம்ம ஊழியம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போனாங்களா, இல்லை ரோமருக்கு பயந்து வீட்டிலே இருந்தேன்டா, சரி வாடா போகலாம், அப்படியே போயிட்டு ரிலாக்ஸாக, மைண்டு ஒரே வெறுப்பாக இருக்குது, கடலுக்கு போனால் வரமாட்டாங்க, கடலுக்கு அது போகலாம் வான்னு போயிருப்பாங்கன்னு தெரியல. அப்போ ஆண்டர் பார்த்து சொன்னார், வலது பக்கத்தில் உன் வலையை போடினார். இவங்க இருக்கிறது எங்கே? 200 மூலம் தாண்டிருக்காங்க. 200 மூலம்னா கடல்லேருந்து 300 அடி தாண்டிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்துட்டு வலையை என்ன பண்ணுற, மீனே கிடைக்கல, லெஃப்ட்டில் போடு, ரைட்டில் போடு அப்படின்னாரு. ரைட்டில் போட்டுனா நிறைய மீன் மாட்டிக்கிச்சு, பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. அப்போ யோவான் சொல்கிறார், அவர் கர்த்தர் என்று. புரியுங்களா? ஏசப்பா சொன்னால் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்துச்சுன்னா அது கர்த்தர். அதே பேதுருக்கிட்ட லூக்கா 5 சொல்லியிருக்காரு, உன் வலையை கப்பலை ஆழ்ந்து தள்ளிட்டு போய் வலது பக்கத்தில் வலையை போடணும். அப்போ யோவான் கண்டுபிடிச்சி. நல்லா பாருங்கள், தேவ வார்த்தையை யார் தான் கண்டுபிடிக்க முடியும்னா
அவரிடத்துல அன்பு கூறுகிறவன் மட்டும்தான். மரியாதை எப்படி மகதலேனா மரியாதை எப்படி ரபுனின்னு கண்டுபிடிச்சாங்களோ அன்பு கூர்ந்ததால், யோவானும் அன்பு கூர்ந்தபடினால அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னான். உடனே பேதுரு என்ன பாரு, ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு எகிரி குதிச்சு, அதான் பேதுரு தைரியம். இப்போ இங்கே கரையிலேருந்து 300 அடினா கொஞ்சம் ஆழம் இருக்கும். அவருக்கு சாதாரண வைங்களேன், அடித்து கிடக்காட்டு எகிரி குதித்து அடிச்சுட்டு ஒரு நீச்சல் அடிச்சுன்னு வந்துட்டார். வந்து என்ன பண்ணார், ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கத்தில் உட்காந்து இருந்தார். அவரும் கம்முன்னு தான் இருந்தார் ஏசப்பா. சரிங்களா, அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ரைட், கர்த்தர் நல்லவர், இப்படி காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு காட்சி கொடுத்தார் என்று 1 கொரிந்தியர் 15:6 நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 1 கொரிந்தியர் 15:6 500 பேருக்கு காட்சி கொடுத்தார். ஒரே வேலையில் அட் ஒன் டைம் 500 பேருக்கு மேலே காட்சி கொடுத்தாரு. நம்ப மாட்டாங்களே ஜனங்க இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இயேசுவை சிலுவையிலே அடிக்கலை, இயேசுவை அடிக்கலை, சீசர் அடித்தாங்கன்னு போய் புழுறவங்களாம் ஒரு குரூப் இருக்குது. மத்திய 28 சொந்த போல் அவங்க சீசருங்க வந்து உடம்பு திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு காசு கொடுத்து சொல்ல வச்சாங்க. பிசாசு காசு கொடுத்துன்னு சொல்ல வைப்பான். சரிங்களா, ஆனால் 500 பேருக்கு அட் அண்ட் டைமில் ஒரே வேலையில் 500 பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கு மேலே. அதுக்கப்புறம் யாருக்கு, அதே 1 கொரிந்தியர் 5:15 யாக்கோபு. இந்த யாக்கோபு யார் தெரியுமா, இயேசுவின் சகோதரன். இயேசுவின் சகோதரனுக்கு காட்சி கொடுத்தார். ஏன்னா அவங்களும் நம்பலை, ஏசப்பாவுடைய சகோதரர்களும் நம்பலை. சரிங்களா, நம்பலை. யார் நம்பலையோ அவங்களெல்லாம் காட்சி கொடுத்தாரு ஆண்டவர். நம்பினவனும் கொடுத்தாரு, அன்புலர்களும் கொடுத்தாரு, நம்பாதவங்களும் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அதுக்கப்புறம் பவுலுக்கு அகால பிறவி போன்ற அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் மார்க்கத்தில் தரிசனமானார். பவுல் கேட்குறாரு, நான் என்ன பண்ணணும்? நம்ம கேட்டோமா என்னைக்காவது? தேவ பிள்ளைகளே நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். கேட்டதான்னு சொல்லுவார். நீ இப்போது ஒரு இடத்துக்கு, அங்கே நீ செய்ய வேண்டியதான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னா அவர் எதுவும் பேசலை. கண்ணு போச்சு, போய் அந்த இடத்துல 3 நாள் காத்திருந்தாராம். உடனேலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க, காத்திருக்கணும். நான் கேட்ட உடனே கிடைக்கிறேன்னா ஆண்டவர் வந்து சோதிக்கிறதுக்காகவே கொஞ்சம் காத்திருப்பு வைப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் காத்திருப்பெல்லாம் பவுல் மாதிரி காத்திருக்கணும். ஆமென். காத்திருக்கணுமா இல்லைங்களா? காத்திருந்தார். சொன்னார், நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படி இந்த தரிசனங்கள் எல்லாம் தேவன் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறார். அதில் முக்கியமான பாயிண்ட் அந்த 5-6 வார்த்தைகள் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் சொன்ன வார்த்தை அப்படியே வாசிங்க. முதல் வார்த்தை அது, ஸ்திரீயே முதல்ல ஏன் ஆளணும்? 40 நாள் அழுகுறாங்களா? ஏசு அழாத, எனக்காக அழாத, நீ உன்னுக்காக, நீ ரட்சிக்கப்படுறதுக்காக, உன் குடும்பம் ரட்சிக்கப்படுற ஆள், நீ எனக்காக அழாத, நான் இதுக்காக தான் வந்தேன், நான் மறிச்சாதான் உனக்கு ஜீவன். 2வது வாழ்க, நீ அழாதீங்க, நீங்கள் நல்லா வாழணும். ஆமாம். 3வது பயப்படாத. 4வது சமாதானமாக இருங்க. 5வது விசுவாசமாக இரு, அவிசுவாசியாக இராத. அல்லேலூயா. அப்புறம் அவ்வளோதானா? 5 வார்த்தைகளா? அவங்க மேலே பரிசுத்த ஊதார் அதுக்கு மட்டும் இருக்குது. ஊற்றிட்டு அவங்கள ஊழியத்துக்காக அனுப்புகிறாரு. அப்படி தேவன் உயிர் தெழுந்த பிறகு இந்த வார்த்தைகளாக மிக மிக முக்கியமானது. அவர் பேசுனதெல்லாம் பார்க்கணும். சிலுவையில் பேசினதை விட அவர் உயிர் தெழுந்த பிறகு என்ன செய்ய சொல்கிறாருன்றத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தியானிக்கணும். இன்றைக்கி அதை தியானித்தோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். சொல்லப்பட்டிருக்கு, யோசுவா மாதிரி இருக்காதீங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் அப்படி இருக்காங்க, நான் என் வீட்டு நல்லா, என் குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும் போதுன்னு. அது பழைய ஏற்பாடு. புரிதலுங்களா? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு சொல்லிருக்காரு, நீ எருசலேமில், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருந்தார் சொன்னாரா இல்லைங்களா? யோசுவா மாதிரி இருந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் யோசுவா மாதிரி தான் இருக்கிறாங்க, வருஷக்கணக்காக இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவங்களாகவே இருக்கிறாங்களே தவிர சீசனாக மாறுறதில்லை.
ஏசப்பா விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஃபாலோ பண்ணுறியா? அதெல்லாம் கிடையாது. ஃபாலோவில் பண்ண மாட்டேன். ஃபாலோ பண்ண நமக்கு தெரியாது. நம்புகிறேன். அவர் வந்தார், அவர் சிலுவையில் ஆணி வாங்கினார், செத்தார், உயிர்த்து இருந்தார், நம்புகிறேன். அதுக்கப்புறம் அவர் நடக்க சொன்னார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் விழுந்து போக காரணம். நீங்கள் விசுவாசியாக மட்டும் இருக்காதீங்க, சீஷனாய் மாறுங்க. கடைசி சொன்னார், எருசலேம் யூதன் சமாரியாலும் எனக்கு சாட்சியாக இருந்து சீஷராக்கி, சகல ஜாதிகளும் சீஷனாக்கி தான் ஞானசனம் கொடுக்கணும். சீஷராக்காமல் ஞானசனம் கொடுத்தா தப்பாக நடப்பாங்க. இல்லை, ஞானசனம் கொடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ண ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா அவங்க வழி தவறி போனாங்கன்னா முன்னிலைமை காட்டின பின்னிலைமை பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதனால் சீஷன் ஆகணும். சீஷன் என்பவன் குருவை போலவே தமக்காய் வாழாமல் தன்னை. ஏசப்பா பார்த்தீங்கன்னா 30 வயசில் ஞானசனம் எடுத்த உடனே குடும்பத்தில் அந்தளவுக்கு இல்லை. ஃபுல்லாக கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் சுற்றி முதல்ல தேவன், அதுக்கப்புறம் நம்ம குடும்பம். சீஷன் என்ன பண்ணுவான்? முதல் முக்கியத்துவம் ஏசப்பா கொடுப்பான், அதுக்கப்புறம் தான் குடும்பம். புரிதலைங்களா? உன் குடும்பத்தை காக்கிறதுக்கு ஏசப்பாவால் முடியுமா? முடியாதா? முடியும். நான் பார்த்துக்கிறத விட என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்க ஏசப்பாவுக்கு தெரியும். நான் என் குடும்பத்துக்கு சாப்பாடு வச்சு நடத்துகிறத விட ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பார்த்துக்குவார், நல்லா நடத்துவார். நம்ம என்ன பண்ணோம்? ஐ ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். சோகமாயிட்டீங்க? ஏசப்பா பின்னாடி போக சொன்னா ஏசப்பா பின்னாடி போக மாட்டீங்கன்னா? ஏசப்பா பின்னாடி போனால் தான் பரலோகம் போவீங்க. அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். பின்னாடி யார் இருக்கிறது? தலைவன் வந்தே இருப்பான் பின்னாடி. முன்னாடி ராஜா போவார்னா பின்னாடி பிசாசு வருவான், தூக்கி போடுவான், பாவத்தை காமிப்பான். பின்னாடி பார்த்தோம், உலக ஆசையில் விழுந்தோம், முடிஞ்சுது கதை. அதனால் உலக இச்சைகளுக்கு விலகி இயேசுவை பிடித்து கொள்ளலாம். நேரம் கரெக்டாக 10:15 ஆகுது. சின்ன டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள் ஒவ்வொருக்குள்ளே விளங்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வாஞ்சியாருங்க. கேட்கணும், ஏசப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை மூலமாக பேசியிருக்கிறீங்க, அன்றைக்கி தரிசனமானீங்க, இன்றைக்கி என் கூட நீங்கள் பேசுவீங்களா? எனக்கு நீங்கள் காட்சி கொடுப்பீங்களா? உங்களை நான் பார்க்க ஆசையாக இருக்கேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். பிள்ளைங்களை ஹாஸ்டல்லையோ எங்கேயாவது படிக்க அனுப்பிட்டா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க போய் பார்க்கணுன்னு ஆசை வருதா இல்லையா? 3 மாதம் 4 மாதம் ஆகிடுச்சுன்னா அந்த பசங்க வாட்டி பார்த்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரான்னு ஆசை வரும். ஏசப்பா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்னைக்காவது ஏசப்பாவை பார்க்கணுன்னு இங்கே ஆசை வந்திருக்கா? அப்போ என்ன அர்த்தம்னா, என் குடும்பம் மேலே எனக்கு அக்கறை, அவர் மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். புரிதலைங்களா? அப்படி இயேசுவை பார்க்க ஆசைப்படுங்க. நிச்சயமாகவே வார்த்தை மூலயமா கர்த்தர் பேசுவார். அனனியாவோடு வார்த்தையாக பேசினார். ஆமென். அப்படி கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அலைங்க. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். இந்த உயிர்த்தெழுதல் நாள் வல்லமையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்குவதாக. ஆமென்.